தமிழகத்தில் ஏற்கனவே 29 ஐஏஎஸ் அதிகாரிகளுடன் கூடுதலாக மேலும் 36 ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்தது தமிழக அரசு உத்தரவு செய்திருக்கிறது. இதுகுறித்து தமிழக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா வெளியிட்டுள்ள உத்தரவில், டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் கூடுதல் உள்துறை ஆணையராக ஆஷிஷ் குமாரும், மீன்வளத்துறை ஆணையர் ஷுன்சோங்கும் ஜடக்சிறு, போக்குவரத்துத்துறை ஆணையராகவும் அப்பதவியில் இருந்த சண்முகசுந்தரம் கைத்தறித்துறை இயக்குநராகவும், தமிழ்நாடு பாடநூல் கழக மேலாண் இயக்குனர் கஜவள்ளி மீன்வளத்துறை இயக்குநராகவும், தமிழ்நாடு பாடநூல் கழக இயக்குநராக வேளாண் துறை சிறப்பு செயலர் சங்கரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதல்வரின் முகவரி திட்ட சிறப்பு அதிகாரி மோகன் உணவுப் பொருள் வழங்கல் ஆணையராகவும், மதுவிலக்கு ஆயத்தீர்வை ஆணையர் ஜெயகாந்தன் ஜவுளித்துறை ஆணையராகவும், அப்பதவியில் இருந்த வள்ளலார் தமிழ்நாடு கடல்சார் வாரிய தலைமை செயல் அதிகாரியாகவும், கடலூர் ஆட்சியர் அருண் தம்புராஜ் தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநராகவும், அப்பதவியில் இருந்த கோவிந்தராவ் மின்னாளுமை முகமை இயக்குநராகவும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உயர்கல்வித்துறை முன்னாள் செயலர் கார்த்திக் சிட்கோ மேலாண் இயக்குநராகவும், கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் PN ஸ்ரீதர் அறநிலைத்துறை ஆணையராகவும், அப்பதவியில் இருந்த KV முரளிதரன் சமூக பாதுகாப்பு இயக்குநராகவும், பெரம்பலூர் ஆட்சியர் கற்பகம் CMDA தலைமை செயல் அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் உட்பட தமிழகம் முழுவதும் மேலும் 36 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அமுதா ராதாகிருஷ்ணன் உட்பட 29 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முன்னதாக தமிழகம் முழுவதும் 29 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். பள்ளி கல்வித்துறை செயலராக இருந்த குமரகுருபரன் IAS சென்னை மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். உள்துறை செயலாளர் அமுதா IAS வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். புதிய உள்துறை செயலராக தீரராஜ்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உள்துறை செயலாளராக இருந்த அமுதா உட்பட தமிழகம் முழுவதும் 29 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பள்ளி கல்வித்துறை செயலாளராக மதுமதி, சென்னை மாநகராட்சி ஆணையராக குமரகுருபன் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சிட்கோ மேலாண் இயக்குநராக இருந்த மதுமதி பள்ளி கல்வித்துறை செயலராகவும், அப்பதவியில் இருந்த குமரகுருபன் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை செயலராகவும், அப்பதவியில் இருந்த கோபால் கால்நடை பராமரிப்பு பால் மற்றும் மீன்வளத்துறை செயலராகவும், உணவுப் பொருள் வழங்கல் ஆணையர் ஹெர்ஷஹாய் மீனா சிறப்பு மீட்சிகள் துறை செயலராகவும், தொழில்நுட்ப கல்வி ஆணையர் வீரராக தொழில் முன்னேற்றம் திறன் மேம்பாட்டுத்துறை செயலராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தொழிலாளர் திறன் மேம்பாட்டுத்துறை செயலராக இருந்த குமார் ஜெயகாந்த் அவர்கள் தொழில்நுட்பத்துறை செயலராகவும், அப்பதவியில் இருந்த தீராஜ்குமார் உள் மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை துறை செயலராகவும், அப்பதவியில் இருந்த அமுதா வருவாய்த்துறை செயலராகவும், அப்பதவியில் இருந்த ராஜாராமன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு காதி கிராம தொழில் வாரிய தலைமை செயல் அதிகாரி சுரேஷ்குமார், BC MBC சிறுபான்மையினர் நலத்துறை கூடுதல் செயலராகவும், திரு அண்ணாமலை DRTA திட்ட அதிகாரி CA ரிசர்வ் நிதித்துறை துணை செயலராகவும், ராமநாதபுரம் ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் பொதுத்துறை துணை செயலராகவும், ராணிப்பேட்டை ஆட்சியர் வளர்மதி சமூக நலத்துறை இணைச் செயலராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வளர்மதி தமிழ்நாடு பணிபுரியும் பெண்கள் விடுதிக் கழகத்தின் மேலாண் இயக்குநராகவும் இருப்பார். அரியலூர் ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா உள்துறை இணைச் செயலராகவும், கள்ளக்குறிச்சி முன்னாள் ஆட்சியர் ஸ்வரன்குமார் ஜடவாத் வீட்டு வசதித்துறை இணைச் செயலராகவும், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் இயக்குனர் JU சந்திரலேகா ராணிப்பேட்டை ஆட்சியராகவும், நீலகிரி ஆட்சியர் அருணா புதுக்கோட்டை ஆட்சியராகவும், ஈரோடு வணிக வரி இணை ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் நீலகிரி ஆட்சியராகவும், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழக முன்னாள் செயல் இயக்குனர் பிரியங்கா தஞ்சாவூர் ஆட்சியராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிப்காட் செயல் இயக்குனர் ஆகாஷ் நாகப்பட்டினம் ஆட்சியராகவும், சென்னை வணிக வரி நிர்வாகப் பிரிவு இணை ஆணையர் ரத்தினசாமி அரியலூர் ஆட்சியராகவும், நிதித்துறை துணை செயலாளர் CP ஆதித்யம் செந்தில்குமார் கடலூர் ஆட்சியராகவும், தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அழகுமீனா கன்னியாகுமரி ஆட்சியராகவும், தொழில் மற்றும் வர்த்தகத்துறை கூடுதல் ஆணையர் கிரேஸ் லாரின்டி பச்சாவா பெரம்பலூர் ஆட்சியராகவும், நகராட்சி நிர்வாக கூடுதல் ஆணையர் சிம்ரன்ஜீத் சிங் கலோனான் ராமநாதபுரம் ஆட்சியராகவும், ஈரோடு RTA திட்ட இயக்குனர் நர்னா மணிஷ் சங்கரவா ஈரோடு மாநகராட்சி ஆணையராகவும், கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் விஜயராணி சென்னை மாநகராட்சியின் கல்விப் பிரிவு இணை ஆணையராகவும், சேலம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர்
தாம்பரம் மாநகராட்சி ஆணையராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக உள்துறை செயலாளர் அமுதா வருவாய்த்துறை செயலராக மாற்றப்பட்டிருக்கிறார். புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் பல துறைகளில் செயலாளர்கள் இடமாற்றம் செய்து தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது: உள்துறை செயலாளர் அமுதா வருவாய்த்துறை செயலராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளராக இருந்த தீரஜ்குமார் உள்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை செயலராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சி கமிஷனராக இருந்த ராதாகிருஷ்ணன் கூட்டுறவுத்துறை செயலராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ் வளர்ச்சி மற்றும் தகவல் துறை செயலராக ராஜாராமும், பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மை நலத்துறை செயலராக சுரேஷ்குமாரும், பள்ளி கல்வித்துறை செயலராக மதுமதியும், கால்நடை மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை செயலராக கோபாலும், பொதுமக்கள் மற்றும் மறுவாழ்வுத்துறை செயலராக ரீட்டா ஹரிஸ் தக்கரும், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலராக ஆகசிதாஸ்மஸ் வைத்தியனும், புவியியல் மற்றும் சுரங்கத்துறை கமிஷனராக சரவண வேல்ராஜும், பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை செயலராக ஆர்.கே. விஜயராஜ்குமாரும், மனித வளத்துறை செயலராக நந்தகுமாரும், அரசு செலவினத்துறை செயலாளராக நாகராஜனும், தமிழக சர்க்கரைத்துறை மேலாண் இயக்குநராக அன்பழகனும், வணிக வரித்துறை மற்றும் பதிவுத்துறை செயலராக பிரஜேந்திரன் அபிநீத்தும், தமிழக வீட்டு வசதி வாரியத்துறை மேலாண் இயக்குநர் சமீரனும், தமிழக உள்கட்டமைப்பு வளர்ச்சி வாரிய தலைவராக பூஜா குல்கர்னியும், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை செயலராக வீரராகவும், தகவல் தொழில்நுட்பத்துறை கூடுதல் செயலாளராக குமார் ஜெயசந்தும், சிறப்பு முயற்சிகள் துறை செயலராக ஹர்ஷஹாய் மீனாவும், தமிழக வழிகாட்டுத்துறை செயலராக அலர் மங்கையும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுத்துறை துணை செயலராக விஷ்ணு சந்திரனும், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை இணை செயலாளர் ஆகா வளர்மதியும், உள்துறை இணை செயலராக ஆணிமேரியும், நிதித்துறை துணை செயலராக சி.ஏ. ரிஷிபும், வீட்டு வசதித்துறை இணை செயலராக சரண்குமார் ஜெடாவாத்தும், சேலம் மாவட்ட ஊரக வேலைவாய்ப்பு ஆணைய மேலாண் இயக்குநராக லலிதா தாதியும் நீலமும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாநகராட்சி கமிஷனர்களுடைய மாற்றத்தை பற்றியும் பார்த்தோம் என்று சொன்னால், பள்ளி கல்வித்துறை செயலாளர் குமரகுருபன் இடமாற்றம் செய்யப்பட்டு சென்னை மாநகராட்சி கமிஷனராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஈரோடு மாநகராட்சி கமிஷனராக இருந்த நரன்வாரே மணிசங்கராகவும், தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர் ஆக பாலச்சந்தரும், சென்னை மாநகராட்சி கல்விப்பிரிவு இணை கமிஷனராகும் விஜயராணியும், சென்னை மாநகராட்சி இணை கமிஷனராக சிவ கிருஷ்ணமூர்த்தியும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 10 மாவட்ட கலெக்டர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது பற்றிய விவரம்: ராணிப்பேட்டை கலெக்டராக சந்திரலேகாவும், புதுக்கோட்டை கலெக்டராக அருணாவும், நீலகிரி கலெக்டராக லட்சுமி பையா தண்ணீரும், தஞ்சாவூர் கலெக்டராக பிரியங்காவும், நாகப்பட்டினம் கலெக்டராக ஆகாஷும், அரியலூர் கலெக்டராக ரத்தினசாமியும், கடலூர் கலெக்டராக ஆதித்ய செந்தில்குமாரும், கன்னியாகுமரி கலெக்டராக அழகுமீனாவும், பெரம்பலூர் கலெக்டராக கிரேஸ் லாரின்டி பச்சாவும், ராமநாதபுரம் கலெக்டராக சிம்ரன்ஜீத் கலோனும் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. தமிழக